ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், தமிழக அரசு பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்காக தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது பெண்களின் பாதுகாப்பிற்காகவும் பெண்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக ஒரு இணையதளத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின செய்தி குறிப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செய்தி குறிப்பு. அதாவது செய்தி வெளியீட்டு எண் பார்த்தீங்கன்னாக்கா 1094, நாள் 31/7/2024. செய்தி வெளியீடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் பிரத்யேக வலைதளத்தினை மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா துவங்கி வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் பிரத்யேக வலைதளத்தினை 30/7/2024 அன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர்கள் துவக்கி வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களின் பாதுகாப்பிற்காகவும் பெண்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மற்றும் பெண்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தவும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19/3/1993 நாள் முதல் அரசாணையின் மூலம் ஏற்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வந்த இவ்வாணையம் 30/7/2008 முதல் சட்ட ரீதியான அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. கடைசியாக இவ்வாணையம் 11/2/2022 அன்று மாற்றியமைக்கப்பட்டு திருமதி ஆசா குமாரி அவர்களின் தலைமையில் சீரிய முறையில் செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களால் பாதிக்கப்படும் மகளிர் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்திற்கு நேரடியாகவும் மின்னஞ்சல் வாயிலாகவும் தபால் மூலம் புகார் மனுக்களை அளித்து வருகின்றனர். இவற்றிற்கு ஆணையம், காவல்துறை, நீதித்துறை, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட சமூக நல அலுவலர்கள், பாதுகாப்பு அலுவலர்கள், ஒருங்கிணைந்த சேவை மையங்கள், தன்னார்வ சமூக அமைப்புகள் ஆகியவற்றின் உதவியுடன் உரிய தீர்வு காண முயல்வதுடன் நேரடி விசாரணைகள் வாயிலாகவும் சில புகார் மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு வருகிறது. பொதுவெளியில் பெண்கள் பாதிக்கப்படும் போது அத்தகைய பிரச்சனைகளிலும் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப வன்முறை, சொத்து பிரச்சனை மற்றும் எதிர்பாராத இன்னல்களை எதிர்கொள்ளும் மகளிர் சட்ட ரீதியான ஆலோசனைகள் பெறுவதற்கும் மகளிர் ஆணையம் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவியுடன் இலவச சட்ட சேவை மையத்தினை செயல்படுத்தி வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தடுப்பு, பெண்களுக்கான சட்டங்கள் மற்றும் உரிமைகள், சமூக வலைதளங்களில் பெண்களின் பாதுகாப்பு, பெண்களுக்கான உதவி எண்கள் ஆகியவை குறித்து அநேக கருத்தரங்களை நடத்தி மகளிருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. மேலும் சட்டம், சமூக பணி, சமூகவியல், பொது நிர்வாகம் போன்ற இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகள் பயிலும் மாணவ மாணவிகளும் இங்கு உள்ளுரை பயிற்சி பெற்று பயனடைந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே மகளிர் ஆணையத்தின் பணிகள் அனைத்து மகளிருக்கும் சென்றடைந்து அவர்கள் பயனடையும் வகையிலும் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள இக்காலகட்டத்தில் மகளிர் அனைத்து தகவல்களையும் இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ள விரும்புவதால் ஆணையத்திற்கென முதன்முறையாக தனி வலைதள முகவரி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய முகவரி பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.womencommission.tn.gov.in அப்படின்றது தான் அந்த புதுசாக உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த வலைதளம். இவ்வலைதளத்தில் ஆணையத்தின் அமைப்பு, பணிகள், தொடர்பு கொள்வதற்கான ஊடக முகவரிகள், பெண்களுக்கான சட்டங்கள் மற்றும் தொடர்புடைய துறைகளை அணுகுவதற்கான முகவரிகள் ஆகியவை விரிவாக வழங்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வருங்காலத்தில் இணையதளம் வாயிலாகவே மகளிர் தங்கள் புகார்களை பதிவு செய்யவும் அவற்றின் மீது ஆணையம் வாயிலாக எடுக்கும் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் புகார் மனுக்களின் மீது தாமத நடவடிக்கை கண்காணித்திடவும் ஏதுவாக இவ்வலைதளத்தில் தனி இணைப்பு வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் மகளிர் தங்கள் புகார்களை இணையம் வாயிலாக பதிவு செய்யவும் அவை நிலுவையில் உள்ள அலுவலகங்கள் விவரம், விசாரணை நிலவரம் குறித்து எளிதாக அறிந்து கொள்ள ஏதுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு மகளிர் ஆணையத்துக்காக உருவாக்கப்பட்டுள்ள புதிய வெப்சைட்டு. ஸோ இதனுடைய வெப்சைட்டினுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முகப்பு, எங்களை பற்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, செயல்பாடுகள், சட்டங்கள் மற்றும் விதிகள், படங்கள், வெளியீடுகள், நிகழ்ச்சிகள், தொடர்புக்கு, தகவல் உரிமை, அறியும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகாரை
அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது அதனுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெப்சைட்டில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.